மூலம் இன்னைக்கு படம் பார்க்க வந்த பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றியும். இன்னைக்கு படம் பார்த்து நான் கடைசி 10 நிமிஷம் வந்தேன். நீங்கள் இதுக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சி ரொம்ப நன்றி. படத்தோடைய இந்த கிளைமேக்ஸை பார்த்ததை அது மட்டும் சொல்ல வேணாம்னு மட்டும் கேட்டுக்கிறோம். நான் உங்களுக்கு எப்படி இது ஒரு புதிய அனுபவமாக இருந்ததோ அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் படம் பார்க்குற ஆடியன்ஸும் அதை வெளியே சொல்லாமல் கட்டி காப்பாற்றவும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு மிக்க நன்றி. இந்த படத்துக்கு இவ்வளோ தூரம் இருந்து நீங்கள் எழுதுனது, இன்டர்வியூஸ் எடுத்தது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறதும் நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட வீடியோஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து இந்த படத்துக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மிக்க நன்றி. டைரக்டர் நித்திலன், மம்தா மோகன்தாஸ், டைரக்டர் பேசுவார் உங்களுக்கு, மற்ற நடிகர் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்று சொன்ன மாதிரி குருவமொழிக்கு அப்புறம் நான் வந்து இதே இடத்துக்கு நான் மீட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன எழுத போய் என்ன சொல்ல போறீங்கிற ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ க்ரௌடாக இந்த படத்தை நான் பார்க்குறேன். எடிட்டு கூட நானும் பார்த்து இங்கே கைத்தட்டல் வருமா, இங்கே எமோஷன் வருமா, இங்கே சிரிப்பாங்களான்னு ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்துட்டே உட்காந்து ஒரு மூலையில் இருந்தேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை பார்த்து எங்கெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப பிரில்லியண்ட்டாக அமைதியாக இருப்பாங்க, மெச்சூர்டாக இருப்பாங்க, கிளாப்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படிலாம். ஆனால் நம்ம உட்காந்து படம் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கிளாப்ஸ் வருது, எங்கே பார்த்தாலும் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இன்னைக்கு. தேங்க்யூ. அது எப்படி 50வது படம் வந்து இவ்வளவு இதுவா கரெக்டா ரஜினி சாருக்கு வந்து பாம்பு ஒரு இது இருக்குது சென்டிமெண்ட், அது வந்துதான் படம் இட்டு அப்படின்ற மாதிரி அதை எப்படி மக்கள் செல்ல கொண்டு வந்து சேர்த்தீங்க? பாம்பு எடுத்துட்டு அதெல்லாம் இல்ல, பஸ் கதைக்குள்ள அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணேன். அது 50வது படத்துல முதல்ல இது 50வது படம் நினைச்சு முதல்ல ஸ்கிரிப்ட்ல ஏற்கனவே அது இருந்தது. அது நான் நடிக்கும்போது அது எப்படியா இருக்குன்னா, அது ஒரு சூழலாவோ, அது ஒரு சிச்சுவேஷனாகவோ, இல்லை அந்த வர இன்னொரு கதாபாத்திர தன்மையாகவோ அந்த மாதிரி ஒரு கணக்கில் தான் பார்த்தோம். நீங்க சொல்றதா எங்களுக்கு ஒரு கணக்கு மக்கள் செல்வன் நடிச்சா குப்பை தொட்டி நடிக்கும்ன்றதை எப்படி நீங்க இதுல செட்டிங் எடுத்து வந்தீங்க? நான் இப்பதான் ஒரு விஷயம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் மட்டும் இல்ல, சில விஷயம் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும். முதல்ல சொன்னேன், சில படம் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இதை சொல்லணும், இது சொல்லக்கூடாது, இது சொன்னா பிரச்சனை இல்ல, இது சொன்னா பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதெல்லாம் சொல்லாதீங்க. பிரச்சனை இல்ல, அதாவது எது சொல்லலாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்தோ தெரியாம இருந்த போது அந்த சுவாரஸ்யப்படுத்தினதையும் நீங்க தெரிவிக்க வேணாங்கிறதா வேண்டுகோள்.